மைலேஜை சரியான முறையில் கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறோம். போகும்பொழுது எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் வருது நம்மளோட புது 3X வண்டியில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மைலேஜோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிளுங்க. வண்டி எடுத்துகிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபியூல் ஆச்சோ அதால் அதை டிவைட் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது தான் மைலேஜ். அதாவது 1 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றதான் கண்டுபிடிக்கிறோம். இப்போது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இதை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கார்லேயே ஈஸியான வசதிகள் இருக்குது. ஒன்று ஓடோமீட்டரில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, ஃபினிஷ் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்றத ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் கிடச்சிரும். அப்படி இல்லைனா அதோட ஈஸியாக ட்ரிப் மீட்டர்னு ஒன்று இருக்கும். அதை ரீசெட் பண்ணிவிட்டு ட்ரைவ் முடிஞ்ச உடனே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நமக்கு கிடச்சிரும். அடுத்து ஃபியூவல் கன்சியூம்டு. இதில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா ஃபியூவல் கன்சியூம்டு டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு பொதுவான கார்களில் வசதிகள் கிடையாது. அதனால தான் நம்ம அதுக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபியூவல் டேங்கை 100% ஃபில் பண்ணிக்கிறோம். அப்புறம் வண்டியை ஃபுல்லாக ஓட்டுறோம். ஓட்டி முடிச்சுட்டு இப்போ ஃபியூவல் டேங்க்கில் கொஞ்சம் ஃபியூவல் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதை திரும்ப 100% ரீஃபில் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு பில்லு வரும்ல, அந்த பில்லில் இருக்கிற லிட்டர்ஸ் அதுதான் இந்த டிரைவுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஃபியூவல் கன்சியூம்டு. ஓகேங்களா? இப்போ இதோட நம்ம வாங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஃபியூவல் டேங்கை ஃபில் பண்ணிக்கணும். 100% ஃபில் பண்ணணும். அது 100% எது அப்படின்றத டிசைட் பண்ணுறது ஆட்டோ கட் ஆஃப் முறையில் விட்டோம்னா இட் இஸ் பெஸ்ட். ஏன்னா அங்கே போடுறவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா ஒருத்தவங்க ஒரு லெவலில் ஃபில் பண்ணி விடுவாங்க. ஒரு சில ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஃபியூல் டேங்க் கன்னை எப்போ ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதோ அப்போயே ஃபுல் டேங்க் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபியூல் டேங்க் இப்போ நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்புறம் திரும்ப ஃபியூல் டேங்கை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு 2 ரீடிங் எடுத்துப்போம். ஒன்று நம்மளோட ஓடோமீட்டர், அது பார்த்தீங்கன்னா 2927 இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணிவிடுவோம். இப்போது ட்ரிப் மீட்டர் 470 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது லாஸ்ட்டு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லுது. இப்போ புது ட்ரிப் ஆரம்பிக்கிறதுனால இதை நம்ம இந்த ரீசெட் பட்டன் அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்போ 0 பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபுல் ட்ரிப்பு 1/2 முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. கைஸ், இப்போ நம்ம ஹாஃப்வே முடிச்சாச்சு, திருப்பதி வந்தாச்சு. MIDயில் நம்ம காமிக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.2. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதை நம்ம -2 பண்ணால் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது 16.2ன்னு எடுத்துக்கிறேன். பட் கடைசியாக நம்ம திரும்ப அதே சென்னையில் போய் அதே பெட்ரோல் பங்க்கில் போட்டுட்டு டேங்க் டு டேங்க் மெத்தடில் எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. கைஸ், ஒரு வழியாக நம்ம திருப்பதி ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஃபியூல் டேங்க்கையும் திரும்ப அதே பெட்ரோல் பங்க்கில் அதே பெட்ரோல் உண்டான கன்னில் டீசல் போட்டு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவல் மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் MIDயில் பார்த்தீங்கன்னா 19.9 மைலேஜ் அப்படின்னு காமிக்குது. பட் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஜென்ரலாக ஹையராக தான் இருக்கும். இப்போது இந்த ட்ரிப்பு ரவுண்ட் ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா 456.4 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டீசல் டாப்அப் திரும்ப ஃபுல் டேங்க் பண்ணும்போது நம்ம போட்ட டீசல் 24.48. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த வண்டியோட ஆக்சுவல் மைலேஜ் 18.62 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர். தேங்க்யூ.